ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் நம்முடைய ஆண்டவரோடு நாம செலவிட ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், லெஸ் தென் 20 மினிட்ஸ் இல்லையாங்க? நீங்க உங்களுடைய வேலைகளை ஓரம் வைத்து விட்டு முழு மனதாக தேவனுடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாகுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உம்மை இன்னொரு முறை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கிருபையில் ஆண்டவரே எங்களை கடந்த காலமெல்லாம் காத்து இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக, உமக்காக வாழுகிறவர்களாக, உம்முடைய சித்தத்தை அறிந்து, உம்முடைய திட்டங்களை அறிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 1077 நாட்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 1077 நாட்களாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்னங்க, ஒரு 1078வது நாளாக ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்நேரத்துக்கு ஆவிக்குரிய வீரர்களாய் ஆண்டவருடைய திட்டங்களை அறிந்தவர்களாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்க தவறாமல் ஒவ்வொரு நாளும் கேட்டால், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்துல நாம பலப்படும் போது ஸ்திரப்படுவோம், கனி கொடுப்போம், தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளுவோம், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்படுவோம். எப்படி ஒரு ரெகுலராக ஒரு டைம்ல மீல்ஸ் உணவு எடுத்துக் கொள்ளுகிறவங்க எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்களோ, அதே போல தேவனுடைய வசனத்தை ஒரு ஒழுங்கின்படி வாசித்து தியானித்து ஜெபிக்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடைவார்கள். உங்களில் எத்தனை பேர் இப்படி ஆவிக்குரிய விதத்துல விருத்தி அடைகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நம்முடைய நிலைமையை நாம உணர்ந்து கொள்வதற்கு, நமக்காக தேவன் கொண்டிருக்கிற திட்டங்களை நாம் அறிய, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது, வாசிப்பது, ஆராய்வது ரொம்ப அவசியங்க, தேவையா இருக்கிறது. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் அன்றைய எபேசு சபை மக்களுக்கு சொல்கிறார். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்படிதானங்க? நாம ஆண்டவர் அறியாத போது நம்முடைய பாவங்களை கிடந்தோம். நாம பாவம் செய்கிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. அந்த பாவத்தினுடைய விளைவுகளும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மனசாட்சி செத்து போயிருந்த நிலைமையிலே ஆண்டவர் கிறிஸ்துவோடு நம்மை பிழைக்க செய்தார். 2ஆம் வசனம், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். முன்பு எல்லாரை போலவும் நீங்களும் முன்பு இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியா, இந்த உலகத்தின் முறைமையின்படி நடந்து கொண்டீங்க. இந்த உலகத்திற்கு உரியவர்கள் போல நடந்து கொண்டீர்கள். உலக காரியங்களிலே மனது வைத்தோம் இல்லையா? அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இதற்கு முன்பு நாம அவர்களைப் போல இருந்து கொண்டு நம்ம சரீரத்திற்கு, நம்ம மனதுக்கு, நம்ம மனசுக்கு இஷ்டமானதெல்லாம் செய்து கொண்டு நாங்க மாம்சத்தின் நிச்சயம் மனது விரும்பினதையும் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். இந்த உலகத்திலே எல்லாரை போல பாவம் செய்து கொண்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு, அந்த கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டானதா? ஆண்டவரை அறியாததற்கு முன்னும் இப்போதும் நீங்க வாழ்கிற வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கிறதா? முழுமையா மாற்றம் இருக்கிறதா? ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு காலத்துல நம்ம பாவத்துல கிடந்த போது, கர்த்தரை அறியாமல் இருந்த போது, தேவனுடைய கோபத்துக்கு நாம பாத்திரவான்களா இருந்த போது, தேவன் தம்முடைய அன்பின் நிமித்தம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தேவனோ, 4ஆம் வசனம் பாருங்க, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய அன்பினாலே நம்மிடத்தில் காண்பித்த மிகுந்த அன்பினாலே நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆனாலும் நாம் தேவனை வேதனைப்படுத்தினவர்களா இருந்த போதும், தேவனை அறியாதவர்களா இருந்த போதும், அவருக்கு சத்ருக்களா இருந்த போதும், அவரை நேசிக்காத நிலையில் இருந்த போதும், அவர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் எதற்கோ உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். அது நிமித்தம் எப்பொழுதும் நீங்க தேவனை துதித்துக் கொண்டிருங்க. நம்மை சுற்றி இன்னும் அநேகர் அழிந்து கொண்டிருக்கும் போது, இன்னும் உலகத்தாராய் வாழும் போது, மாம்ச இச்சைகளிலே விழுந்து தவிக்கிற போது, பாவத்தின் குடியில் இருந்து கொண்டு சோர்ந்து போயிருக்கும் போது அவர்களை பார்க்கிற நாம அப்படிப்பட்ட நிலையில் இருந்த என்னை எவ்வளவு மிகுந்த அன்பின் நிமித்தம் தேவன் காப்பாற்றினார், இரக்கம் பாராட்டி ரட்சித்தார். நானேதோ அவர்களை விட பெரியவன் என்று அல்ல, நானேதோ அவருக்கு காணிக்கைகள் தந்தேன் என்று அல்ல, ஏதோ நல்லது செய்தேன், நற்கிரியைகள் செய்தேன் என்று அல்ல, அவருடைய கிருபையினால் மாத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னும் நன்றி நமக்கு இருந்தா, நாம நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், அழிந்து போகிறவர்களை, கர்த்தரை அறியாமல் கட்டுகளில் இருக்கிறவர்களை, தேவ கோபாக்கினைக்கு ஆளாகிறவர்களை குறித்த பாரம் நமக்கு உண்டாகுங்க. சில நேரம் சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டில் நான் மாத்திரமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஒருத்தி மாத்திரமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்க ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உங்களை பிடித்துக் கொண்டார், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்தார். உங்களை மாற்றி உங்கள் மூலமா உங்கள் வீட்டார் அனைவரையும் மகா கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்க, நித்திய நரகத்திலிருந்து தப்புவிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்ய உங்களுடைய ஜெபம், உங்க எடுத்துக்காட்டு, உங்களுடைய விசுவாசம், உங்களை கொண்டு நடக்கின்ற காரியங்களின் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாக்க வேண்டும் என்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் நம்ம ஆண்டவருடைய நோக்கங்களை அறிந்து, அவர் திட்டங்களை அறிந்து அவருடைய சாட்சிகளாய் வாழ்கிறோம். நம்மை குணப்படுத்தியது, நம்மை சுகப்படுத்தியது, நம்மை ஆசீர்வதித்தது, நம்மை விருத்தியடைய செய்தது, நமக்கு ஒவ்வொரு தேவையும் சந்தித்தது, நாம இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, அவைகளை நம்முடைய விருப்பத்தின்படி பயன்படுத்தவும் அல்ல. கனி கொடுக்கிற வாழ்க்கையின் மூலம் இயேசுடைய வல்லமை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படி. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது! அது 6ஆம் வசனம் கூட வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பொழுதே உங்க இலக்கு அது பரலோகம். பரலோகமே அது தேவன் தீர்மானித்தது. ஜெயிக்கிறவனை என்னோடு கூட சிங்காசனத்திலே உட்கார வைப்பேன் என்று சொன்ன வார்த்தை. அதை விசுவாசித்தால் நீங்க ரட்சிக்கப்பட்ட நபராக உங்க இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அவர் அன்பினாலே, அவர் கிருபையினாலே இரக்கம் பெற்றீர்கள் என்று உணர்ந்து, நீங்க உலகத்தில் இருக்கும் போது, பாவத்தில் இருந்த போது, உலக வழக்கத்தின்படி உலக ரீதியாக வாழ்ந்த போது, மாம்சத்தின் சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றினீங்க. இப்போது உங்களை மீட்டெடுத்த, உங்களை ரட்சித்த, உங்களுக்காக ஜீவனை தந்த உங்களுடைய ஆண்டவர் சித்தத்தை செய்ய, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்க ஒப்பு கொடுத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில நித்திய கனிகள் உண்டாகும். இம்மையிலே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த உலகம் பிரிந்த பிறகும் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. எவ்வளவு பேர் இன்றைக்கு தேவனை மகிமைப்படுத்துகின்றோம்? அவர் தந்த ரட்சிப்பின் நிமித்தம் நாம எவ்வளவாய் தேவனை துதிக்கின்றோம். நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, வரமே இது. நீங்கள் கிருபையினாலே உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், நீங்கள் விசுவாசித்ததினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமாக வந்தது. ஆனால் அந்த ரட்சிப்பை நமக்கு கொண்டு வர ஆண்டவர் எவ்வளவோ ரத்தம் சிந்தி இருக்கின்றார். தம்முடைய ரத்தத்தையே சிந்தினார், தம்முடைய ஜீவனையே தந்துவிட்டார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அலட்சியம் செய்தால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறபடி, இன்றைக்கு எவ்வளவோ பேர் இயேசு ஆண்டவருடைய அன்பை எவ்வளவு விவரித்தாலும் கேட்க மாட்டார்கள். அவருடைய
அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் அலட்சியம் செய்கிறாங்க. அவருடைய இரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்காமல், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்காமல் இன்னமும் தங்களுடைய பாவங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய மகா கிருபையினாலே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இன்றைக்கு இயேசுவே இரட்சகர் என்று நம்ம மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ள அவருடைய சாட்சிகளாக வாழ ஆண்டவர் கிருபை காட்டுகின்றார். அதற்காக நம்ம தேவனை துதிக்க வேண்டும். நீங்க ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரரே என்ற போது, நீயும் உன் வீட்டாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். பாவம் மன்னிப்பை பெறும்படி ஞானஸ்நானம் பெறுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அன்றைய அப்போஸ்தலர்கள் சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை வெளியரங்கமா நீங்க ஒத்துக்கொள்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் வசனத்தின்படி வாழ்ந்து கொண்டு தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியதோ, அவருடைய கருணை எவ்வளவு அளவற்றதோ என்று உலகத்துக்கு நீங்க காண்பிக்கும்படியாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய கையின் கிரியையா இருக்கிறோம். எதற்கென்ன ரட்சித்தீர் என்றால் ஏதோ புசித்து குடித்து தூங்குவதற்கு அல்ல, அல்லது நமக்கு பிரியமானது போல உத்தியோகங்கள், வேலைகள், வியாபாரங்கள் என்று செய்து கொள்வதற்கோ, இந்த உலகத்துல எல்லாம் சுகமா இருக்கிறது என்று சொத்து பத்துக்களை சம்பாதித்துக் கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்து என்றைக்கு ஒரு நாள் சாவதற்கு அல்ல. அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த போது, அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்த போது, பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாக இருந்த போது தேவன் தம்முடைய கிருபையினாலே பிழைக்க வைத்தார், ரட்சித்துக் கொண்டார். ஏனென்றால் முன்னமாகவே நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிற நற்கிரியைகளை செய்வதற்காக, நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிற நற்கிரியைகளை நாம செய்வதற்காக, நற்கிரியைகள் நல்ல வேலைகளை செய்வதற்கு. நல்ல கிரியைகள் அநேகம் இருக்கும் இந்த உலக ரீதியாக. ஆனால் எல்லாவற்றை விட மிக முக்கியமாய் நித்திய நரகத்துக்கு போகிற என்றென்றைக்குமான மரணத்துக்கு நேராய் போகிறவர்களை, நரகத்திலே அக்கினி அவியாத புழு சாகாத இரவும் பகலும் வேதனைப்படும் அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திய பரலோக ராஜ்யத்திற்கு சேர்ப்பது என்பது உண்மையான நற்கிரியை. அது நீங்க ஆகாரம் தந்தாலும் பின்னர் பசிக்கும், வஸ்திரங்களை கொடுத்தாலும் திரும்ப குளிர் எடுக்கும். இந்த உலகத்துல வீடுகளை கட்டினாலும் அந்த வீடுகளை இந்த உலகத்துல விட்டுதான் போகணும். ஆனால் நித்திய நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை ரட்சிப்பது என்பது உண்மையான நற்கிரியை, நல்ல காரியம். அது ஆண்டவர் விரும்புகிறது. யார் ஒருவரும் அழிந்து போவது எனக்கு இஷ்டம் அல்ல. உன்னை கொண்டு என்னை கொண்டு நம்மை உயிர்ப்பித்தது, நம்மை பிரகாசிக்க செய்தது, நாம மற்றவர்களை பிரகாசிக்க செய்யும்படி, நம்மை பிழைக்க செய்தார், மற்றவர்களை நாம பிழைக்க செய்யும்படியாக நம்மை நற்கிரியைகளால் நிறைத்தார். அந்த நற்கிரியைகள் மூலம் அநேகர் இயேசுவின் அன்பை உணர வேண்டும் என்று. ஆகவே இத்தனை நாட்களாய் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்க எல்லாரும் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று முன்னமே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நற்கிரியைகளை செய்யும்படியாய் நாம் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்டோம் என்று, அவர் கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம் என்று உணர்ந்து, தேவனே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது. என்னை ஏன் ரட்சித்துக் கொண்டீர்? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய நன்மையை தந்தீர்? என்னை இவ்வளவா ஏன் ஆசீர்வதிக்கிறீர்? என்னுடைய வீட்டாருக்கும், என் உறவினருக்கும், என் சுற்றாருக்கும் என்னை ஆசீர்வாதமாய் செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணுங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம பெற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவோ பேர் இன்னும் இந்த ரட்சிப்பை குறித்து, ரட்சகரை குறித்து அறியாமல் இருக்கிறதுனாலே அவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலம், நம்முடைய அன்பின் மூலம், நமக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை, குணங்களை காட்டுவதன் மூலமாக அப்படிப்பட்டவர்களை ஆத்துமாக்களை ரட்சிப்போம். நற்கிரியைகள் செய்யும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டிருக்காதீங்க. வீட்டு வேலைகளை செய்து கொள்கிறோம், சொந்த வேலைகளை செய்கிறோம். எஸ், வீட்டு வேலைகளையும் சொந்த வேலைகளையும் பார்க்கணும். ஆனால் எல்லாரும் அவர்களுடைய காரியங்களை யோசிக்கிறார்கள், மற்றவர்களை குறித்து யோசிக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல், கிறிஸ்து இயேசுவுக்கு உண்டான மனது என்னவென்றால் மற்றவர்களை குறித்த யோசனை. உங்க வீட்டில் இருக்கிறவர்களை முதலாவது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களை இரண்டாவது, மற்றும் உலகத்தின் கடையாந்திரங்களில் இருக்கிறவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, செத்து கிடந்த என்னை உயிர்ப்பித்தீர், உம்மை அறிகிற கிருபை தந்தீர், உம்முடைய சாட்சியாக வாழ்வேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்னொரு முறையப்பா இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். நிஜமே அப்பா, ஒரு காலத்திலே பாவத்தின் இருளிலே இருந்தபோது, எங்களுடைய வாழ்க்கைக்கு இலக்கு இல்லாத நிலைமையில வாழ்ந்த போது, எங்களை நாங்கள் நாசம் செய்து கொண்டிருந்த போது, மீறுதல்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்தபோது, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய அன்பினாலே எங்களை உயிர்ப்பித்ததற்காக, கிறிஸ்துவின் மூலம் எங்களை மன்னித்து கிறிஸ்துவின் வழியிலே எங்களை நடத்துவதற்கு அப்பா ஏற்படுத்திக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வசனத்தை கேட்கிற எத்தனை பேருமை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நன்றியுள்ளவர்களாக, நாங்கள் கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், அவர் முன்னமே எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற நற்கிரியைகள் செய்வதற்கு தேவன் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தந்தார் என்பதை உணர்ந்து எங்களுக்காக நீர் எந்த நற்கிரியைகளை வைத்திருக்கிறீரோ, ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் வேலை செய்வதற்கு எங்களுக்கு என்ன வேலை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படியாக வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே உடைய சாட்சிகளாய் இருப்பதற்கு, இந்த உலகத்தை பிரியும் போது உடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடிவதற்கு நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்களோ அந்த விஷயத்தை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுவதையும், டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவதும், லைக் பண்ணுவதும், ஷேர் செய்வதும் மறந்து விடாதீங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஏவுதல் உங்களுக்கு இருந்தால் இந்த ஊழியத்துக்கு காணிக்கைகளை அனுப்பி நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.